ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்ன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஹியூமனுங்களுக்கு பரவுமா அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ அந்த பாக்ஸ் வந்து பேர்ட்ஸுகளுக்கு எதனால் வருது, அது வந்ததுன்னா நம்ம எப்படி பேர்ட்ஸை சேவ் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஏ வெட்னேரியன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, உங்களுக்கு பாக்ஸ் வந்து பேர்ட்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேஜஸ் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். ப்ரீடிங் பாக்ஸ்லாம் ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும். நாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் செத்துரும், முட்டைகளை உடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு மாதிரி கொசு மாதிரி முக்கியம். அந்த கொசு வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸை வந்து சிக்குங்களுக்கு கடிக்கும். இந்த கொசுகள் மூலிமா இது வந்து பரவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கொசு கடிச்சதுனால அந்த மேலே ஒரு மாதிரி ரெட் டாட் மாதிரி வரும். அது இன்ஃபெக்ட் ஆகி அது அப்படியே டெவலப் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரவும். இந்த கோல்டு கிளைமேட்டில் பாக்ஸ் வராதுன்னு நினைக்காதீங்க. இந்த கோல்டு கிளைமேட்டில் இன்குபேஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது சின்ன கொசு கடிச்சதுனால நம்ம வந்து ஓவர் ஹீட்னாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பாக்ஸ், வெட் பாக்ஸ் 2 இருக்குது. ஃபேஷியல் பாக்ஸ் வரும் உங்களுக்கு. மூஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இது இருக்கும். கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு வீங்கின மாதிரி ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாக வந்து ஒரு இது மாதிரி வரும். இது வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். பட் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து பரவக்கூடிய வைரஸ். இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வைரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பறவைகளுக்கும் பரவும். நம்ம மூலியமாகவே பரவும். நாம் இப்போ ஒரு பேர்ட்ஸ் சிக்காக இருக்குது, ஒரு சிக்கு வந்து சிக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்துலலாம் அதை வந்து தனியாக குவாரண்டைன் பண்ணிடணும். தனியாக எடுத்து தனிப்பட்டு வச்சுருந்து அதை தனியாக தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து வைக்கணும். மற்ற பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல பொதுவாக அதை கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம அதோட கொட்டுற ஃபெதர்ஸ் மூலியமாகவும் பரவும். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நம்ம கையெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு தான் அந்த அடுத்த பேர்ட்ஸுக்கு நம்ம நார்மல் பேர்ட்ஸுக்கு ஃபீட் வைக்கவோ போகணும். இல்லைன்னா நம்ம மூலியமாகவும் அடுத்த பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசுகள் மூலிமா கடிச்சு பரவும். அதை பெரிய பேர்ட்ஸ்லாம் சின்னதுக்கு வரும். சின்னதுக்கு பாக்ஸ் வந்ததுன்னா அது மூலிமா வந்து பெருசுகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக், பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக் ஒன்று இருக்குது. அது வந்து என்ட்ரோஃப்ளாக்சின்றது ஒரு காம்பினேஷன். இது நிறையா பிராண்ட்ஸில் கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஓவர் டோஸ் கொடுக்கக்கூடாது, கரெக்டான டோஸ் கொடுக்கணும். ஒரு 500 ml வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 drops 2 to 3 drops அந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு சாயங்காலம் எடுத்துடணும். இப்போ இந்த பாக்ஸ் வந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்டாடைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது. அந்த ஆயில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிசெப்டிக் உங்களுக்கு. அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமுங்கிடும் உங்களுக்கு. அது உள்ளே இருக்கிற நுண்ணுயிரிகள் அது வந்து வளராமல் அதை அப்படியே தடுத்து அதை அப்படியே சரி பண்ணிவிடும். உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இது நேச்சுரல் வேவாக வந்து இது எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பட்சத்தில் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய், மஞ்சள், வசம்பு இது 3 மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்த இடத்துல மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு 10 to 15 days வந்து பார்த்திங்கன்னா அது சரியாயிடும். இதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டெப்பு.